சார் நீங்க தமிழகத்துல தானே இருக்கீங்க? வேற எங்க இருக்கணும்? பாமக கட்சிக்கும் உங்களுக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு உண்டு. மூத்த தலைவர், நான் அப்படிதான் அறிமுகப்படுத்தினேன். மருத்துவர் ராமதாஸ் ஐயா நிறைய பத்திரிகையாளர் சந்திப்புல நீங்க சொன்ன மாதிரி பயங்கரமான குறைகள் எல்லாம் வந்து கொட்டிட்டு இருக்கிறாங்க. நீங்க காலடி தடத்தை அப்படியே வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் ஐயாவது நீங்க சொல்றீங்க. எந்த புள்ளியில இந்த வேறுபாடு, கருத்து வேறுபாடு ஆரம்பிச்சது? கொள்கைகள் பொதுவா வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை தத்துவம் அதை எடுத்துக்கிட்டா கொஞ்சம் கூட மாற மாட்டாங்க. இப்போ உதாரணமா மக்கள் தொலைக்காட்சி எடுத்துக்கிறோம். அந்த மக்கள் தொலைக்காட்சியில அந்த தத்துவத்தோ, அந்த மக்கள் கட்சி தொலைக்காட்சி எந்த தத்துவத்தோடு பயணப்பட வேண்டும் என்று மருத்துவர் ஐயா நினைத்தாரோ அதைத்தான் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். நாங்களும் அதைத்தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல அவர் பத்திரிகை ஒன்று துவங்கினார் என்று சொன்னால் அந்த பத்திரிகையும் அப்படித்தான் இருக்கும். கட்சியிலே என்ன கொள்கைகளை வகுத்தெடுத்திருக்கிறாரோ அந்த கொள்கைகளிலே இருந்து கொஞ்சம் கூட மாற்றம் செய்யாமல் இன்றைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்.